நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். இந்த நாட்டில் ஏதாவது ஒரு கலவரம் பண்ணணும், மத கலவரம் பண்ணணும், இந்துத்துவ அரசியல் பண்ணணும், இந்து முஸ்லீம் அடிச்சுக்கணும், கிறிஸ்தவ மதத்தை போய் நீ ஜப கூட்டம் நடத்தக்கூடாது, ஜப வீடு கட்டக்கூடாது, உனக்கு வெளிநாட்டிலேருந்து ஃபண்ட் வரக்கூடாதுன்னு அவங்க கிறிஸ்தவர்களை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது, மற்ற மதங்களை கேவலப்படுத்துவது, விமர்சனம் செய்வது, மற்ற மதங்களை ஈழ்வுபடுத்துவது, இந்து மதம் தான் பேசி இந்து மதத்துக்காவது உண்மையாக உழைக்கிறானுங்கன்னு கேட்டால் இந்து மதம் பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறாங்க. வேறு யாரும் இல்லை, இந்த பிஜேபி சங்கி பசங்க, அவனுக்கு கூட இந்த இந்து முன்னணி, இந்து அமைப்புகள் ஒரு சிலது. நாங்களாம் இந்து தான். அதில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற குடியாத்த குமரன், நான் இறைவன் நம்பிக்கை உள்ளவன், கடவுள் இருக்கிறது என்று நம்பக்கூடியவன், அதை உணர்ந்தவன். இப்போ நான் இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாலும் சாமி கும்பிட்டுட்டு தான் பேசுகிறேன். அதனால் சாமி வச்சால அரசியல் பண்ணக்கூடாது. நான் கேட்குறேன் இந்த பிஜேபி காரணங்களை, ஏன்னா நாடு அமைதியாக இருக்குது. மத பிரச்சனை தமிழ்நாட்டில் இல்லை. இது திராவிட மண். இங்கே மத பிரச்சனை கிடையாது. இங்கே இந்து முஸ்லீம் மாமா மச்சான் பழகிறோம். ரம்ஜான் பக்ரீத்துக்கு நம்மளை கூப்பிட்டு பிரியாணி போடுறாங்க. நம்ம தீபாவளி பொங்கலுக்கு அவங்கள கூப்பிட்டு வடப்பாயத்தோட சாப்பாடு போடுறோம். இப்படி நல்லா போயிட்டுருக்கு. இதை கெடுக்கணும்னு இந்த பிஜேபிக்காரங்க முயற்சி பண்ணுறானுங்க. ஏற்கனவே என்ன பண்ணானுங்க, அந்த சிக்கந்தர் பாஷா தர்கா, திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் பாஷா தர்காவில் அங்கே ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அப்புறமா ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்துச்சு. கனம் நீதிபதி ஹானரபிள் ஜட்ஜ் ஜெயச்சந்திரன் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தார். சரி, அங்கேயே இந்து மத கோயில் இருக்குது, அங்கே முருகருடைய ஆடு படையில் ஒரு வீடு திருப்பரங்குன்றம், அங்கே ஆடு கோழி வெட்ட வேணான்னாங்க. அது முஸ்லீம்ஸ் அதை கடைப்பிடிக்கிறாங்க. அதோட பிரச்சனை விட்டு போக வேண்டியதான். இப்போ புதுசாக எடுத்துனானுங்க. என்னன்னு கேட்டால், நம்ம தொடர்ந்து 5 நாளாக பேசிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ கார்த்திகை மாதம் வந்துச்சு. கார்த்திகை மாதம்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவோம், எல்லா மலையிலும் தீபம் ஏற்றுவோம். அந்த மாதிரி திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுறது தான் 150 வருஷமாக. திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை மாதத்துக்கு தீபம் ஏற்றுறது. எங்கே தீபம் ஏற்றுறது? உச்சி பிள்ளையார் கோயில். திருப்பரங்குன்றம் மலையில் உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்கே தான் கிட்டத்தட்ட 150 வருஷமாக தீபம் ஏற்றிட்டு இருக்கிறோம். இங்கிலீஷ்கார இந்த நாட்டுக்கு வந்தான் பாருங்க, முதல்ல அப்பத்துலேருந்து சொல்கிறேன், அங்கே தான் தீபம் ஏற்றுறோம். இப்போ என்ன பண்ணுறான், இப்போ புதுசாக இல்லை நான் அங்கே ஏற்ற மாட்டேன், அந்த சிக்கந்தர் பாஷானுடைய தர்காகுது இல்லை, அதுக்கு முன்னால் தான் உண்மையான தீபனுடைய கல் இருக்குது. அந்த தீப யாத்திரை கல் தூண், தீப யாத்திரை தூண். அந்த தூண் சிக்கந்தர் பாஷா தர்காவுக்கு முன்னால் இருக்குது. அங்கே தான் நாங்கள் தீபம் ஏற்றுவோம். நாங்கள் உச்சி பிள்ளையார் கோயில்னா ஏற்ற மாட்டோம் அப்படின்னு ஒரே பிரச்சனை. ஆனால் காலகாலமாக 150 வருஷமாக அங்கே தீபம் யாத்திராக்கு பாருங்கள் இந்துக்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதே அங்கே புதுசாக இருக்குது, நாங்கள் மதுரைக்காரங்க, நாங்கள் திருப்பரங்குன்றத்துக்காரங்க, உள்ளூர்காரங்க, நாங்கள் கோயில் நிர்வாகிங்க, இந்த கோயிலில் நாங்கள் தான் சேவை செஞ்சுட்டு வரோம். கீழே முருகர் கோயிலாக இருக்கட்டும், பிள்ளையார் கோயிலாக இருக்கட்டும், எல்லா கோயிலும் நாங்கள் தான் சேவை செய்கிறோம். நாங்களும் இந்துக்களும் முஸ்லீம்ஸ்களும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். நாங்கள் எங்கள் உச்சி பிள்ளையார் கோயில்னு தான் விளக்கத்தில். புதுசாக இந்த பிஜேபி காரணங்க, இந்த இந்து முன்னணி இவங்கெல்லாம் இல்லை தர்காவுக்கு முன்னால் நம்ம அந்த மயில்கல், அது தீப தூண் கிடையாது, தீப எத்தனை தூண் கிடையாதுங்க. சிக்கந்தர் பாஷானுடைய தர்காவுக்கு முன்னால் இருக்கிறது மயில்கல். இங்கிலீஷ்கார ஆட்சியில் இருந்து மயில்கல் அங்கே சீலே இருக்குது. அதில் விளக்கேற்றுவான்னு சொல்லி கலவரத்தை உண்டாக்குறான். கோர்ட்டுக்கு போனோடனே கனம் நீதிபதி ஹானரபிள் ஜட்ஜ் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். அவர் கொடுத்த தீர்ப்பை சொல்லிட்டு தீர்ப்பை நான் விமர்சனம் பண்ணல, ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பை விமர்சனம் பண்ணக்கூடாது, கண்டம் ஆஃப் த கோர்ட் ஆகிடாது. என்ன தீர்ப்பு கொடுக்குறாருன்னா, சிக்கந்தர் பாஷா தர்காவுக்கு முன்னால் இருக்குது இல்லை தீபத்தூண், அது மயில்கல், அந்த தீபத்தூணை விளக்காத்தலாம் தீர்ப்பு கொடுத்துட்டார். நான் ஒன்று கேட்குறேன், அந்த தீர்ப்புக்குள்ளே நான் போக விரும்பல, நீங்கள் தீர்ப்பு சொல்லிட்டீங்க, ஓகே. தர்காவுக்கு முன்னால் நீ தீபம் ஏற்றுறேன்னு வச்சுக்கோ, அங்கே பிஜேபிக்காரன் சும்மா இருப்பானா, தர்காண்ட போய் கரெக்டாக பண்ணுவான். இப்போ அந்த எச் ராஜா என்ன சொல்கிறான், பிஜேபி கட்சிக்காரன் சங்கி எச் ராஜா தர்காவை இடின்றாங்க. சிக்கந்தர் பாஷா தர்காவை இடிச்சுடு, இது ஒரு அயோத்தியா பிரச்சனைன்றான். என்னது, இது ஒரு அயோத்தியா பிரச்சனை, 6ஆம் தேதி அயோத்தியா பிரச்சனை, அப்போ இங்கே பிரச்சனை நடக்கும்ன்றான். இது ஒரு அயோத்தியா பிரச்சனை. அயோத்தியா ராமர் கோயில் கட்டுறதுக்கு நம்ம பாபர் மசூதி இடித்தோம் இல்லை, யார் சொல்கிறது, கரசேவைக்கு நாங்கள் போகிறோம்னானுங்க. அங்கே பாபர் மசூதி இடிப்போம்னானுங்க. பாபர் மசூதி இடிச்சது யார், பிஜேபி, இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், இவங்க தான் இடித்தாங்க. அது வீடியோவே இருக்குது. எல்லா சாமியார் பசங்க போய் சங்கி பசங்க போய் இடிச்சானுங்க. அதுக்கு என்ன சொல்கிறான் எச் ராஜா, பிஜேபி, அந்த இந்து முன்னணி என்ன சொல்கிறது, அவன் எவனோ ஒருத்தர் ராமசீனிவாசன் எவனோ தலைப்பாக்கன்னு தாடி வச்சுருப்பான், ஒரு பைத்தியக்காரன், அவன் இவெல்லாம் என்ன சொல்கிறான்னா தர்காவை இடிச்சிடணுமா. அப்போ நம்ம பாபர் மசூதி இடித்தோம் இல்லை, இடிச்சாங்க. இப்போ ராமர் கோயில் கட்டிக்கிறதில்ல, அந்த மாதிரி இந்த தர்காவை இடிச்சுட்டு அவங்க வேற எங்கன்னா போய் கட்டிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுனா
தர்கா வெடிச்சா எவ்வளோ பெரிய கலவரம் நடக்கும், இதை மட்டும் கொஞ்சம் யோசிங்க. தர்காவை இடிச்சா எவ்வளோ பெரிய கலவரம் நடக்கும். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் மத கலவரம் வந்ததே கிடையாது. அப்போ எப்பயோ தென் மாவட்டங்களில் ஜாதி சண்டை வரும். இப்போ திராவிட மாடல் அரசில் அதுவும் கிடையாது. அமைதியாக போயிட்டு இருக்கு. 96ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சமத்துவபுரத்தை தமிழகத்தில் உருவாக்கினார், இந்தியாவிலே முதல். அப்படிப்பட்ட சமத்துவ திராவிட மாடல் அரசு இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மண்ணிலே திராவிட மாடல் அரசு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம், இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன். இந்த கலவரத்தை ஓடுறதுக்கு இந்த பிஜேபி காரணங்க சிக்கந்தர் பாஷானுடைய தர்காவை இடிச்சிடு, மசூதி இடியான்றாங்க எச்சப்பைய ராஜா. 150 வருஷமா நீ எங்கடா விளக்கேற்றணும் தான் கேட்க. 150 வருஷமா நம்ம இந்துக்கள் எங்க நம்ம தீபம் ஏற்றணும்? உச்சி பிள்ளையார் கோயில தானே தீபம் ஏற்றணும். அதனால் இந்த வருஷம் புதுசா மயில்கல்ல போய் தீபம் ஏற்றுறேன். விளக்கல் தானே தீபம் ஏற்றுவாங்க, இவன் மயில்கல்ல போய் தீபம் ஏற்றுறான். இதுக்கு ஒரு தீர்ப்பு இப்படி கொடுக்குறார் நீதிபதி கணம் ஹானரபிள் ஜட்ஜ் ஜி.ஆர். சுவாமிநாதன் சார். எனக்கு ஒரு சந்தேகம், இந்து மதத்தினர் கலவரத்தை உண்டாக்குற மாதிரி எந்த ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் போட்டாலும் அது எந்த பெஞ்சுக்கு போகுதுன்னா, ஐயா நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர் இருக்கிற பெஞ்சிலே போய் போடுறானுங்க. அவர் எந்த கோர்ட்டில் ஜட்ஜாக மதுரையில் இருந்தால் அவருடைய பெஞ்சில் போய் போடுறான் மனுவை. சென்னையில் இருந்தால் சென்னை ஹைகோர்ட்ல இருந்தால் அங்கே போய் அவர்கிட்டே மனு போடுறான். அவரை கண்டித்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டங்கள் ஃபுல்லாக நடக்குது. அது கூட நான் போக விரும்பலை. இது ஒரு அரசியலடா உங்களுக்கு. செருப்பத்தில் அடிக்கலாமா அந்த எச்சப்பைய ராஜா, இந்த பிஜேபி காரணங்கள் எல்லாரையும் தான் சொல்கிறேன். நயினார் நாயகன் உனக்கு அறிவு இல்லை? திராவிட கட்சியில் தானே பிஜேபி போயிருக்கிற. அவன் அண்ணாமலை பொறுக்கி பையன், அவன் பிஜேபி காலி பண்றதுனே கலவரம் பண்றான். சிக்கந்தர் பாஷா தர்காவை இடிக்கணும்னு சொல்றாங்க எச்சப்பையன், பிஜேபி காரணங்க சங்கிங்க. இன்னைக்கு பிஜேபியோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி, இவனுங்கெல்லாம் தர்காவை இடிக்கணும். ஆனா சிஎம் கெத்துங்க, தலைவர் தளபதி, தேச தலைவர், திராவிட இனத்தின் தலைவன், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், 2026 தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தாங்க. நம்ம நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணும் தான். ஆனா நீதிமன்றத்தில் சொன்ன மாதிரி அங்க விளக்கை ஏற்றிட்டா தர்காவுக்கு முன்னால தர்காவை இடிக்கிற வேலையை பார்ப்பான். ஒரு 1000 பேர் 2000 பேர் பிஜேபி கார போவான். அங்க நடக்கிறது ஆர்ப்பாட்டம் திருப்பரங்குன்ற மலையில. அங்க யாருமே உள்ளூருக்காரு கிடையாது, திருப்பரங்குன்றத்துக்காரோ மதுரை மாவட்டத்துக்காரோ யாரும் கிடையாது. எல்லா வெளியூர் வந்து சங்கி பசங்களை கூட்டிட்டு வந்து கலட்டா பண்றாங்க. நடக்கிறது திராவிட மாடல் அரசு. இதுல மத கலவரத்தை உண்டாக்குறதுக்கு பிஜேபி கார தகராறு பண்றான். அதனால நான் என்ன சொல்றேன், இந்த பாட்சாலாம் தலைவர் தளபதிட்ட பலிக்காது. நாங்க ஒரு மத சார்ந்த கட்சி திமுக கிடையாது. தலைவர் தளபதி இந்து, நாளைய தமிழக உதயநிதி ஸ்டாலின் இந்து, பேசுற குடியாத்து குமரன் இந்து, திமுக 70% இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. நாங்கள் இந்து மதத்தை மதிக்கிறோம், அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்தை மதிக்கிறோம், அதே மாதிரி இஸ்லாம் மதத்தை மதிக்கிறோம். எல்லா மத வழிபாடுகளும் எங்களுக்கு முக்கியம். எல்லா மத கடவுளையும் நாங்கள் மதிக்கிறோம். இந்த மதம் தான் பெருசு, இந்த மதம் சிறுசுன்னு திராவிட மாடல் அரசு பார்க்காது. எங்களுக்கு எந்த ஜாதி பின்புலமும் வேணாம், எங்களுக்கு எந்த மத பின்புலமும் வேணாம், எங்களுக்கு எல்லோரும் ஒன்று. ஆனால் பிஜேபிக்கார இன்னைக்கு அந்த தீப ஏத்தர் பிரச்சனை அவ்வளோ தகராறு பண்ணுறான். இது திமுக அனுமதிக்காது. உங்களால முடிஞ்சதை பிடிக்குங்கடா. உங்களால சிக்கந்தர் பாஷா தர்காக்கு முன்னால விளக்கு ஏற்றக்கூடாது. நீ விளக்கை ஏத்தணும்னா நம்ம இந்து மதத்தினுடைய, நம்முடைய புனிதமான இந்து மதத்தினுடைய விளக்கை 150 வருஷமா எங்க தீபம் ஏத்தன அங்க போய் ஏத்துடா தீபத்தை. அங்க போய் தீபத்தை ஏத்து. எவனாவது வாய் திறந்தானா? துணிச்சலா தலைவர் தளபதி தான் நிற்கிறார். எவனாவது வாய் திறந்தானா? அந்த பொறுக்கி புறம்போக்கு தற்குறி, அந்த குடிகாரன், அந்த பொம்பளை பொறுக்கி, அந்த எச்ச பொறுக்கி பையன், அந்த குடிகார பாப்பா, அந்த விஜய்னு ஒரு புறம்போக்குறான நடிகர் விஜய், தமிழக வெத்தோட்ட கழக தலைவர். ஏண்டா நான் இந்துத்துவாவை எதிர்க்கிறேன், பிஜேபி கொள்கையை நான் எதிர்க்கிறேன், இந்துத்துவாவை எதிர்க்கிறேன், பிஜேபி கொள்கையை எதிர்க்கிறேன்னு குரான் மேலெல்லாம் சத்தியம் பண்ணிக்கலடா காத்தா நீங்க. அவன் குரான் மேல சத்தியம் பண்ணானே, அந்த ஜாடு மாடு பாடுகா பாடு சுலக்காடி பையன், அந்த ஆத ஒரிஜினா திட்டுல அடிச்சு நிற்கிற போட்டு ஏற்பாட்டி, அவன் குரான் மேல சத்தியம் நானே. இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, எவ்வளவு பெரிய பிரச்சனை. திருப்பரங்குன்ற மலையில தீபம் ஏத்தர் பிரச்சனை, அவன் தர்காவுக்கு முன்னால்தான் ஏத்துவன், தர்காவை இடிக்கிறனா. இதுக்கு அந்த விஜய் ஏதாவது குரலை கொடுத்தானா? எப்படி அதுல இஸ்லாமியர்கள் விஜய் கட்சியில் இருக்கிறீங்க? நான் கேட்கிறேன், விஜய் ஏதாவது குரலை கொடுத்தானா? விஜய் ஏதாவது குரலை கொடுத்தானாங்க? இப்ப என்ன பண்றானுங்க, அந்த நாஞ்சில் சம்பத், அந்த ஆள் போகாத கட்சி கிடையாது, அந்த ஆள் போகாத கட்சி கிடையாதுங்க. திமுக, அப்புறமா மதிமுக, அப்புறமா வைகோ கட்டிட்டாரு, அப்புறமா அதிமுக,
அதிமுகவில் ஜெயலலிதா இருக்கும்போதே பதவியிலிருந்து எடுத்துட்டாங்க. அவர் ஜெயலலிதா இறந்த பிறகு டிடிவி தினகரன், அப்புறமா துட்டு சம்பாதிக்கணும்னு திமுக மேடையில் பேச ஆரம்பிச்சு, இப்போ பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு இந்த ஆளை கூப்பிட்டு நாங்கள் நாஞ்சில் சம்பத் எந்த கட்சிக்கு, தமிழக வெற்றிவெட்டு கழகம் டிவி கேக்கு. அந்த நாஞ்சில் சம்பத் இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது நாஞ்சில் சம்பத்தை விட்டு அவன் தற்கூரி விஜய் என்ன பேச வைக்கிறான்னா, திருப்பரங்குன்ற விவகாரத்தில் விஜய் பேசாதுக்கிறது நல்லதானா, தர்காவுக்கு முன்னாலே விளக்கை ஏற்றக்கூடாதுன்னு சொன்னா இந்து மதத்துக்கு விரோதி ஆயிடுவாராம். இல்லை தர்காவுக்கு முன்னாலே விளக்கை ஏற்றணும், தீபம் ஏற்றணும்னா இஸ்லாமியர்களுக்கு விரோதி ஆயிடுவாராம். அதனால பொதுவாக இருக்கணும். அப்புறம் ஏன்டா அவங்க பார்த்தா கட்சி ஆரம்பிக்கிற? ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை வச்சுன்னா எது இருந்தாலும் பேசணும். திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் ஸ்டாண்டில் நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம். அதனால் இந்த பிஜேபிக்கு, இந்த இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், ஆர்எஸ்எஸ், டே பொறங்கோப்பு பொறுக்கி பசங்களா, நாங்களும் இஸ்லாமியர்களும் மாமா மச்சானா இருக்கிறோம். எங்களுக்குள்ள சண்டை விடுற வேலையை பார்க்காத. ஒருத்தா நீ அரசியல் பண்ணனா போய் அந்த சாமியார் பையன் ஒருத்தன் மத்திய பிரதேசத்தில் ஆட்சி பண்ணுறான் பார். மத்திய பிரதேசில் நீ வந்து வட மாநிலத்தில் எங்கெங்கிறது, யூபியில் என்ன சொல்கிறது, அங்கே போய் உங்கள் மதவாத அரசியல் பண்ணடா. இங்கெல்லாம் நடக்கவே நடக்காது. தலைவர் தளபதி ஸ்டாலின் தலைவன் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார். இந்த மாதிரி பொறுக்கி வேலைக்கு பார்க்குறான்னு பாரு. இதுதான் சனாதனத்தை ஒழிப்பேன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். எனவே சிக்கந்தர் பாஷா தர்காக்கு முன்னால அந்த மயில் கல்ல நீங்க தீபம் ஏற்றவே முடியாதுடா. திமுக கடைசி தொண்டர் வரைக்கும் 150 வருஷமா நம்ம எங்க ஏத்தணும்? உச்சி பிள்ளையார் கோயில் அங்க போய் ஏத்துங்கடா. ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பிஜேபி சங்கிகளா.